ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் வராகி அம்மாவை நீ சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே. என் குழந்தையே, உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்றினை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டல்லவா வந்திருக்கிறாய். இந்த வராகியின் வாக்கில் நம்முடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்றை நிறைவேறப் போகிறது என்று என் குழந்தை என் மீது முழு நம்பிக்கை வைத்தல்லவா வந்திருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை இந்த வராகியானவள் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ இதற்காக இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து வந்து விட்டாய். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கைமேல் பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீ ஆசைப்பட்டதில் உன்னுடைய உறுதியினால் நீ அதனை அடைய போகிறாய். அதை நீ அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தடங்களை தாண்டி வந்தாய். எத்தனையோ பேரின் தேவையற்ற வீண் பேச்சுகளை கேட்டு என் குழந்தை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் நீ அதனை அடைந்துவிடக் கூடாது என்று எண்ணினாலும் என் குழந்தை, நீ உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி இப்பொழுது அதை அடைகின்ற நிலைக்கு வந்து விட்டாய். நீ நிச்சயமாக அதை அடைந்து விட்ட பிறகு எல்லாம் சேர்ந்து வைத்து மிகப்பெரிய சந்தோஷத்தினை அனுபவிக்க போகின்றாய். என் தங்கமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்திற்காகவா இத்தனை கஷ்டங்கள், இத்தனை தடங்கள் தாண்ட வேண்டி ஆயிற்றே அம்மா. உனக்கு கண்ணில்லையா? நான் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று என் குழந்தை நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, இந்த உலகத்தில் எதுவாயினும் கஷ்டப்பட்டால்தான் கிடைக்கும் என்பதை நீ உணர வேண்டும். மிக எளிதாக உனக்கு அது கிடைக்குமானால் அதனுடைய அருமை என்னவென்பதை நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது நாம் ஆசைப்பட்டோம், நமக்கு கிடைத்து விட்டது, இதில் வேற என்ன இருக்கிறது என்று நீ மிக எளிதாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாய். ஆனால் உண்மை என்னவென்றால் என் தங்கமே, ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதற்கு உன்னுடைய முயற்சிகளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் எளிதாக உன் கையில் நான் நிச்சயமாக எதையும் கொடுக்க மாட்டேன். அதற்காக நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய், அது வேண்டும் என்பதில் நீ எத்தனை உறுதியினை காண்பிக்கிறாய், உன்னுடைய மனம் மாறாமல் எப்படி நீ அதில் நிலைப்பாடோடு இருக்கிறாய் என்று நான் நிச்சயமாக உனக்கு சோதனைகள் வைத்து கொண்டுதான் இருப்பேன். என் குழந்தையே, நீ இப்பொழுது அதில் நிலையாக இருக்கின்றாய். நிச்சயமாக அதை தந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீ சந்தோஷமாக காலம் முழுவதும் இருப்பாய் என்று உன் தாயானவள் எனக்கு இப்போது தோன்றுகிறது. அதனால் நிச்சயமாக அதனை நான் உன் கைகளில் இப்போது தந்து விடுவேன் என்பதை நீ மறக்க கூடாது. என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த நிலைப்பாடு உன் வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீ கேட்டதை நான் உனக்கு தருகின்ற வேளையில் உன் மனதிற்குள் எந்த ஒரு மாற்றங்களும் எப்பொழுதும் வந்துவிடக் கூடாது. கிடைத்த பொருளை பொக்கிஷமாக வைத்து காலம் முழுவதும் வாழ வேண்டும். என் தங்கமே, இது கிடைப்பதற்காக நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களையும் கிடைத்த பிறகு மறந்துவிடக் கூடாது. துன்பங்களை தந்து வேதனைகளை வேண்டுமானால் நீ மறந்து விடலாம். ஆனால் அதில் பட்ட அனுபவங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அது காலம் முழுவதும் நீ செய்கின்ற அடுத்தடுத்த செயல்களில் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான சோதனைகளை தர நினைத்தவர்கள் எல்லாம் நீ இந்த வெற்றியை அடையும் போது நிச்சயமாக வாயடைத்து போய் நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அதுபோல நீ நினைத்ததை அடைந்த பிறகு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தோடு இருக்க வேண்டுமே தவிர ஏதேனும் சிறு சிறு தவறுகளை செய்து தேவையில்லாமல் கிடைத்த பொருளை தொலைத்துவிட்டு உன்னை வாழ விடக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு
இருக்கின்ற நிலைக்கு ஒருபோதும் சென்று விடாதே. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்கள், யாரெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள், அவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுவது, வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவதுதான் உன்னுடைய திறமை என்பதை நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தையின் திறமை எப்படிப்பட்டது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த வேதனைக்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை தருவது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக இந்த நிலையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க மாட்டாய். நீ அதிக நேரங்கள் தனிமையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அழுகிறாய். அழுகை என்பது நிச்சயமாக மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. அழுது முடித்த பிறகு உனக்குள் ஒரு தெளிவுதான் கிடைக்க வேண்டுமே தவிர நீ மேலும் மேலும் குழப்பத்தில் கண்ணீரை துடைக்க கூடாது. தெளிவு கிடைத்தவுடன் நீ அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நடந்து நீ அதன் பிறகு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவான பாதைகளாக தான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீரில் அடுத்த நிலைக்கான தெளிவினை தான் தேட வேண்டுமே தவிர அழுவதை மட்டுமே ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்க கூடாது. உனக்கு எந்த விஷயத்தில் முடிவு கிடைக்கவில்லையோ அந்த விஷயத்தில் நீ முதலில் நல்ல தெளிவினை தேடு. எந்த பாதை வேண்டும் என்று முதலில் அதை தேடு. நிச்சயமாக அந்த பாதையில் உனக்கு நல்ல தெளிவான வழிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய விருப்பத்தினை எப்பொழுதுமே நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என் மீது எப்பொழுதும் சந்தேகம் வேண்டாம். வராகியானவள் தந்திடும் வாழ்க்கை தாமதமானாலும் நமக்கு நிச்சயமாக அவர் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வரும்போது நானும் உனக்குள் வந்து விடுவேன் என்பதை மறந்துவிடாதே. நான் எப்பொழுதுமே என் குழந்தை உன்னை தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, இப்பொழுது கூட உனக்கு என்ன வேண்டும் என்பதை தருவதற்காக தானே நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே. அதனால் எப்பொழுதுமே இந்த வராகியானவள் நமக்கு செய்து தருவாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தை உனக்குள் வளர்த்து கொள்ளாதே. கைகளில் கிடைத்த பிறகுதான் நீ என்னை நம்புவாய். ஆனால் அதற்கு பிறகு வருவதற்கு பெயர் நம்பிக்கை கிடையாது. நம் கைகளில் எப்படியும் தந்து விடுவாள் என்று நீ எப்போது இந்த தாயானவளை நம்புகிறாயோ அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. என் குழந்தை செய்து தா, நான் அதன் பிறகு உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் நிச்சயமாக அன்பே கிடையாது. உன்னுடைய பலனை எதிர்பாராமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அதற்குரிய பலன் உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல சுப செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக உன் மனம் மகிழும்படியான மங்கள நிகழ்ச்சி ஒன்று உன் இல்லத்தில் நடந்தேறும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இது வராகி என் வாக்கு, நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கும் கூட. நிச்சயமாக உன் தாயானவள் என்னுடைய வாக்கு பலிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க இருக்கின்ற சந்தோஷங்களையும் அனுபவிப்பதற்கு நீ தயாராக இரு. உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷங்களில் பங்கெடுத்து கொள்ள விரும்புகிறேன். உன் கஷ்டங்களை எப்படி என்னோடு பகிர்ந்து கொள்கிறாயோ அதுபோல உன் சந்தோஷத்தையும் நீ என்னிடம் பகிர்ந்து கொள்வாயானால் உன் தாயானவள் மனம் மகிழ்ந்து உன்னை ஆசீர்வதிக்க நிச்சயமாக அந்த இடத்திற்கு வருவேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு நான் கொடுப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ பழகினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்நாளும் உனக்கான சந்தோஷம் நிலை பெற்று இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.